வெளிநாடு சென்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் அவருடைய மனைவி இயக்குனர் கிருத்திகா உதயநிதி ஏன் செல்லவில்லை? முடிந்ததும் அமலாக்கத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய மகன் இன்பநிதியுடன் வெளிநாடு சுற்றுலா சென்றார். ஓய்வெடுப்பதற்காக சென்றார். ஓய்வெடுப்பதற்காக சென்ற நேரத்திலே அவருடைய மனைவி கிருத்திகா ஸ்டாலின் ஏன் உடன் செல்லவில்லை என்று வலைதளத்தில் பலரும் கேள்வி எழுப்புனாங்க. ஆனால் அதுக்கு உண்மையான உறுதியான பதில் இதுதான். எப்பவுமே சினிமா துறையில் இயக்குவது என்றால் கிருத்திகா உதயநிதிக்கு வெள்ளைக்கட்டி சாப்பிடுவது போல, அதே போல உதயநிதி அவர்களுக்கு நடிப்பதில் ஆர்வம் இருந்தது. அவருடைய மனைவி கிருத்திகாவுக்கு இயக்குவதில் ஆர்வம் இருந்தது. ஏற்கனவே 2-3 படங்களை அவர் இயக்கி இருக்கிறார். இப்போது அவர் காதலிக்க நேரமில்லை என்ற பெயரில் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிருக்கார். ஏற்கனவே 1964ஆம் ஆண்டு சிறியரின் இயக்கத்தில் முத்துராமன், ரவிச்சந்திரன், ராஜஸ்ரீ, காஞ்சனா உள்ளிட்ட பலர் நடித்த படம் காதலிக்க நேரமில்லை. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினிகேசன் காலத்தில் வசூலில் வெற்றி நடை போட்டது காதலிக்க நேரமில்லை. அந்த நேரத்தில் எம்ஜிஆர், சிவாஜி படங்களுக்கு போட்டியாக ஒரு ட்ரெண்ட் செட்டராக அமைந்தது காதலிக்க நேரமில்லை. அந்த காதலிக்க நேரமில்லை படத்தையே திரும்ப எடுப்பதற்கு மறைந்த இயக்குனர் மனோபாலா திட்டமிட்டார். அது முடியாமல் போயிட்டது. ஏன்னா அதில் கேரக்டர் செலெக்ஷன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அந்த பாலையா கேரக்டர் செய்கிறது யார் இருக்கா? அந்த பாலையாவும் நாகேஷும் பேசுவாங்களே, அந்த பேச்சு இப்போ யாராவது பேச முடியுமா? முடியாது. அதே மாதிரி ரவிச்சந்திரன், முத்துராமன், காஞ்சனா, ராஜஸ்ரீ இவ்வளவு பேரும் அழகு இளமை வாரி வாரி அதில் கொடுத்தாங்க. அது வேற வண்ணப்படம் வேறையா, சூப்பர். வெள்ளி விழாவை தாண்டி ஓடிச்சு. யார் அந்த பையன் ரவிச்சந்திரன் அப்படிலாம் கேட்க வைத்தது காதலிக்க நேரமில்லை. இப்போது அதே காதலிக்க நேரமில்லை பேரில் இப்போது கிருத்திகா உதயநிதி படத்தை இயக்கி கொண்டிருந்தார். அதுக்கு ஒரு 15 நாள் ஷூட்டிங் பேலன்ஸ் இருந்தது. ஏன்னா ஏற்கனவே காதலிக்க நேரமில்லை ஆரம்பித்து விட்டார்கள் தேர்தலுக்கு முன்பாகவே. இந்த படத்தில் ஜெயம் ரவி, ஜான் கொக்கைன், யோகி பாபு, லட்சுமி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் நடிக்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, வெளிநாட்டில் சுற்றுலா போயிருந்தார் அமைச்சர் உதயநிதி. இங்கே அந்த படத்தினுடைய வேலையை மும்முரமா 24 மணி நேரம் ஈடுபட்டு இப்போது படப்பிடிப்பை முடித்து விட்டார் கிருத்திகா உதயநிதி. இதான் சாதனைங்கிறது. விரைவில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் காதலிக்க நேரமில்லை படத்தை திரையில் பார்க்கலாம். சினி கலாட்டா தமிழ் சேனலுடைய வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம்.